லாஸ்ட் பார்ட்ல நம்மளுடைய ஹீரோயின் அந்த சிட்டிக்குள்ள பிளேக் நோய் பரவுதுன்னு சொல்லிட்டு மொத்த சிட்டியையும் சீல் பண்ணிடுறா. எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிரு, அங்க இருக்கக்கூடிய மக்களோ நாங்க இங்கிருந்து வெளியில போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த ஊர் தலைவரும் அந்த மக்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, நானும் உங்க கூட தானே, இந்த வியாதி உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் கிடையாது, நாங்க இங்கிருந்து வெளியில போயே ஆகணும், இங்கிருந்து சாகிறதுக்கு நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. ஆக்சுவலா கிரவுன் பிரின்ஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய தேர்ட் பிரின்ஸோட ஒரு ஆளை அங்க இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இருக்கான். அந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாம நின்றுட்டு இருக்க அவனை கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் கொண்டுறாளா. இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. நான் பிரின்ஸ் நீங்களோட பொண்ணு, அது மட்டும் இல்லாம கிரவுன் பிரின்ஸோட வருங்கால மனைவி, நானும் உங்களோட தான் இருக்கேன். உங்களை இங்கிருந்து வெளியில அனுப்ப முடியாது, ஏன்னா உங்ககிட்ட இருந்து மற்றவங்களும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, அரச வைத்தியரே நம்ம கூட இருக்காரு, இதை விட வந்து பெட்டரான ஒரு மெடிசன் வந்து நமக்கு கிடைக்குமா என்ன, வெளியில போய் இதை விட நல்ல வைத்தியம் உங்களால பார்க்க முடியுமா என்ன, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய கிரவுன் பிரின்ஸ் என்ன பண்றான் அப்படின்னா, நிறைய பேரை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறானா. கேபிட்டலை தனியாக விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அங்கே பாதுகாப்புக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. தேர்ட் பிரின்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்மளுடைய கிரவுன் பிரின்ஸை கொலை பண்ணுறதுக்காக சிலர் அனுப்பிச்சு விடுறான். இப்போ கிரவுன் பிரின்ஸ்க்கு ஹெல்ப்புக்காக இருக்கான் இல்லையா, அவனுடைய மெய்டு அப்புறமா வந்துட்டு அங்கிள், ரெண்டு பேரும் வந்து அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு நம்மளுடைய கிரவுன் பிரின்ஸை வந்து காப்பாற்றிடுறாங்களா. இப்போ நம்மளுடைய ஹீரோவுக்கும் வந்து இந்த சிட்டிக்குள்ளே பரவக்கூடிய இந்த வைரஸை யாரோ ஒருத்தவங்க தான் வந்து வேணும்னே பரப்பி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அது வேற யாருமே கிடையாது, தன்னுடைய அத்தையும் அவளுக்கு ஹெல்ப்புக்காக இருக்கக்கூடியவனும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக வரானா. இப்போ அந்த நாட்டோட இளவரசிக்கு ஹெல்ப்புக்காக இருப்பான் இல்லையா ஒருத்தவன், அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து இந்த வைரஸ் பரவுறதுனால மக்களுக்கு அதிகமான ஃபீவர் இருக்கு, தலைவலி, உடம்பு வலி, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து என்னுடைய அம்மா சாகும் போது நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ மக்களுக்கு பரவக்கூடிய இதே வியாதி தான் என்னுடைய அம்மாவுக்கும் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள ஒரு ஃப்ளாஷ்பேக் போறாளா. 2 இளவரசிங்க இருந்தோம், ஒருத்திக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தைலாம் இருந்தது, இன்னொருத்திக்கு வந்து குழந்தையே இல்லை. அப்போ அவளுக்கு தத்து எடுத்துக்கிறதுக்காக ஒரு பையன் தேவைப்பட்டான். அப்போ அவளுக்கு பையனாகக்கூடிய எல்லா தகுதியுமே ஒரு வேலைக்காரியோட பையனுக்கு இருந்தது. அவனை தத்தெடுத்துக்கலான்னு பார்க்கும்போது அவனுக்கோ வந்து அம்மா இருந்தா, அதனால அவளை கொலை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோமே, அந்த பையன் முழுசாக எனக்கு சொந்தமாயிடுவான் அப்படின்றதுக்காண்டி தான் உன்னுடைய அம்மாவை வந்து கொலை பண்ணேன். அதனால எந்த தப்பு கிடையாது, ஒரு வேலைக்காரி தானே அப்படின்னு சொல்ல அவனுக்கு பயங்கரமாக கோவந்துருதா. ஆக்சுவலாக வந்து அவளுக்கு ஹெல்ப்புக்காக இருக்கக்கூடியவன் வந்து அவளால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு பையன் தான் அப்படின்னா அவனை ஒரு சொந்த வாரிசாக தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எந்த விதமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒன்றும் புரியலை. அவன் என்ன பண்றான் அப்படின்னா வந்துட்டு, என்னுடைய அம்மாவையே வந்து கொலை பண்ணிட்டியே அப்படின்ற கோவத்துல இப்போ இளவரசியோட கழுத்து நெரிச்சு அந்த இடத்துலயே அவளை கொலை பண்ணிடுறானா. அவ இறந்த உடனேயுமே அடுத்த ஜென்மத்தில்னாவது நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா சேரலாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. கிரவுன் பிரின்ஸ் அந்த இடத்துக்கு வரான். இறந்து கிடக்கக்கூடிய இளவரசியை பார்த்துட்டு, இதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண, ஒருவேளை அவள் தப்பு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோமே, தண்டிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளால் தத்தெடுக்கப்பட்டவனும், இங்கே பாரு, இவளை கொலை பண்ணி உன்னுடைய கையை நீ அழகாக்கிக்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் அதை நான் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய ஞாபகம் தான் எனக்கு வரும் தெரியுமா. நீயும் வந்துட்டு உன்னுடைய அம்மாவை இழந்து லியூ கிங்டம் கிட்ட வந்துட்டு ஒரு கைதியாக இருந்த, அதே மாதிரி தான் நானும் என்னுடைய அம்மாவை இழந்துட்டு வந்து அனதியாக இருந்தேன். ஆனால் என்னை விட ரொம்ப லக்கி தெரியுமா, ஏன்னா உனக்கு சப்போர்ட்டுக்காக பிரின்ஸ் லிங் இருந்தார், அவருடைய பொண்ணான யூக்ஷி இருந்தா. ஆனால் வந்து நான் காதலிச்சவளோ வந்துட்டு என்ன அவளுடைய சொந்த விருப்பத்துக்காக வந்து பயன்படுத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டே, அவ இல்லாத உலகத்தில் நானும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து பாய்சனை குடிச்சிருந்துருப்பானா. இப்போ அந்த இளவரசியோட கையை பிடிச்சிட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் தேர்ட் பிரின்ஸ் இருக்கான் இல்லையா, கிரவுன் பிரின்ஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய சில மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அரசரை பார்க்கறதுக்காக கிரவுன் பிரின்ஸோட பதவியை வந்து பறிச்சுட்டு எனக்கு வந்து பட்டம் சூட்டுங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு கோவம் வந்துடுதா. விளையாடுறியா, நீ நினச்ச மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் மாற்ற முடியாது. கிரவுன் பிரின்ஸ் என்ன தப்பு பண்ணா, அவளுக்கு எதிராக சில மினிஸ்டர்கள் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ வேணா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தனக்கு சாதகமாக சில மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருப்பானா. அவங்களும் அரசர் முன்னாடி நின்றுட்டு, கிரவுன் பிரின்ஸ் ஏற்கனவே வந்துட்டு நோயாளி, அவனை நம்பி நாட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குறை கிரவுன் பிரின்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்களா. அவனும் இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்மளுடைய ஹீரோ வந்து தனியாக போயிருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மொத்த குடும்பத்தையும் வந்துட்டு தனக்கு வேண்டப்பட்ட ஒரு கார்டனுக்கு பார்ட்டின்னு சொல்லிட்டு வர வச்சிடுறா. கிரவுன் பிரின்ஸ் மட்டும் சேஃபாக வந்து சேரலேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொத்த கார்டனில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தை அழிச்சிட்டு நானும் இந்த இடத்துல வந்துட்டு இறந்து போயிருவேன் கிரவுன் பிரின்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிவிட. இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனேயும் தேர்ட் பிரின்ஸ்க்கு ஆதரவாக அந்த இடத்துக்கு வந்து நின்ன எல்லா மினிஸ்டர்ஸும் தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. கோபத்தில் இருக்கக்கூடிய கிரவுன் பிரின்ஸும் வந்து தேர்ட் பிரின்ஸை கொண்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசர் கேட்டுக்கிறாரா. வேற வழி இல்லாமல் அவனை அந்த இடத்த விட்டு நாடு கடத்தி விட்டுடுறாங்க. இப்போ அவனும் வந்து ரொம்ப கோபத்தில் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கானா. அப்போ வந்து லின் அவனை பார்க்கறதுக்காக வரா. அவளை பார்த்த உடனேயுமே,
எனக்கு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவுல வந்துட்டு நான் யூகியை கல்யாணம் பண்ணி அதனால அவள் அப்பாவோட சப்போர்ட் எனக்கு இருக்குமா, இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் கைப்பற்றுவேன், க்ரௌன் பிரின்ஸாக நானே பட்டம் சூட்டிக்குவேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு யூகி வந்து அவன் மேலே எனக்கு வந்து காதல் இல்லை அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு விஷத்தை குடிச்சிட்டு இறந்து போயிடுவா. க்ரௌன் பிரின்ஸாக வந்து பட்டம் சூட்டின நானும் உண்மையாக காதலிச்ச உன்னோட வந்து இந்த நாட்டை சந்தோஷமாக ஆடுவேன். இதுதான் என்னுடைய கனவாக இருந்தது. ஆனால் இது எல்லாமே இப்போ மாறிப்போச்சு. காரணம் நீ என்னுடைய வாழ்க்கையில் வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிச்சிட்டு இருக்கானா. என்னதான் இருந்தாலும் அவளை உண்மையை லவ் பண்ணியிருப்பான். அதனால இப்போ விட்டுட்டு அழுதுட்ருக்கான். அவளோ வந்துட்டு நீ உண்மையிலேயே என்னை வந்துட்டு லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க தேர்ட் பிரின்ஸோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. சரி கடைசியாக ஒரு தடவை என்னை வந்து கட்டிப்பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. தன் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய கத்தியை எடுத்துட்டு தேர்ட் பிரின்ஸை குத்தி கொன்ற. ஆல்ரெடி அவள் பாய்சன் குடிச்சிருந்துருப்பாளா, அதனால தேர்ட் பிரின்ஸும் இன்னும் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. இப்போ க்ரௌன் பிரின்ஸ்க்கு எதிராக இருந்தவங்க எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிட நம்மளுடைய க்ரௌன் பிரின்ஸ் வந்து அரசரோட விருப்பப்படி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா பட்டம் சூடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம யுக்ஷியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறானா. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்துட்டே இப்போ நம்மளுடைய யுக்ஷிக் வந்து க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதை வந்து என்னால் மாற்ற முடியாது, ஆனால் நிகழ்காலத்தில் எப்போவுமே நான் உங்களோடயே இருப்பேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இப்போ 2 பேருமே சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த கதையும் நல்லபடியாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.